நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வெளிமண்டல வனப்பகுதியில் உள்ள மசினகுடி மாயார் சாலையில் சுற்றுலா பயணியின் காரை காட்டு யானை தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இதில் சுற்றுலா பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் மிகுந்த கவனத்துடன் வனப்பகுதியை கடக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கொக்கராயன்பேட்டை அருகே சாலையோரம் நின்றிருந்த ஐஸ்கிரீம் வாகனத்தை கடத்தி சென்ற வடமாநில இளைஞரை 6 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று பொதுமக்கள் மடக்கி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து பிடிபட்ட இளைஞரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்தது. திண்டுக்கல்லில் பெய்த கோடை கனமழை காரணமாக வெள்ளோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கோம்பை, எல்லப்பட்டி, வேளாங்கண்ணிபுரம், கரட்டிப்பட்டி மற்றும் நரசிங்கபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 75 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த செவ்வாழை மரங்கள் முறிந்து முற்றிலும் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்திருப்பதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கும் எந்த கட்சியினர் வெற்றி பெற்றாலும் நன்றாக இருக்கும் என திரைப்பட கலைஞர் கனல் கண்ணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் கோயில் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட அவர் விஜய் முதலமைச்சர் ஆவார் என கருத்து கணிப்புகள் தெரிவிப்பதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு விஜய் ஒன்றும் பத்மகிரீஸ்வரரோ சிவபெருமானோ இல்லை எனவும் 3 தினங்களில் அதற்கான முடிவுகள் தெரிந்துவிடும் எனவும் பதிலளித்தார். யார் ஜெயித்தாலும் இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ண கட்சி ஜெயித்தா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அது இன்னொரு 3 நாள் தானே பொறுத்தது பார்ப்போமே. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சுற்றுவட்டார பகுதிகளான ஒகேனக்கல், பெரும்பாலை, ஏரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் கடைகளில் காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் உடல் உபாதைகள் ஏற்படுவதால் சம்பந்தப்பட்ட கடைகள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராக்கதன், மகாசேனா உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய திரைப்பட இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வனின் அடுத்த திரைப்படத்திற்கான நடிகர்களின் நேர்காணலில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் கோவை, ஈரோடு, சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் துணை நடிகர்கள், நடிகைகள் கலந்து கொண்டனர். சென்னை ராயபுரத்தில் உள்ள மாதா கோயில் தெரு அருகே சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சென்டர் மீடியனில் ரிஃப்ளெக்டர் இல்லாததால் எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் அதில் பயணித்த குடும்பத்தினர் படுகாயமடைந்தனர். சென்டர் மீடியனில் ரிஃப்ளெக்டர்களை அமைக்காததால் இதுபோன்று பல விபத்துகள் நிகழ்வதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். லைட் வைக்க முடியல. இங்க என்ன சொல்றாரு, கார் வந்து நான் தெரியாம இதுல வந்து சென்டர் மீடியா விட்டேன், அதனால நான் மன்னிச்சிருங்க அப்படின்றாரு. இது வந்து போலீஸ் சொல்லுங்க. சென்டர் மீடியா இதுவால கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது வந்து சரியான ப்ராப்பரான சென்டர் மீடியா கிடையாது சார். போலீஸோட விசாரணை வந்து அங்கே இருக்கு சார். அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதாங்க. இப்போ நானும் என் ஃபேமிலியோட வந்திருக்கேன். இது வேற யாருன்னா வந்து குழந்தைங்களாம் என்ன சார் பண்றது? குழந்தைங்க அடிபட்டிருக்கா சார்? அடிபட்டிருக்கு சார். நெல்லை மாவட்டம் டவுன் கண்டியப்பேரியில் உள்ள விவசாய நிலங்களில் கழுகுகளை வேட்டையாடுவதற்காக மர்ம நபர்கள் வைத்திருந்த 200க்கும் மேற்பட்ட கன்னிகளை வனத்துறையினர் அகற்றினர். தொடர்ந்து அந்த பகுதி விவசாயிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் கழுகுகளை வேட்டையாட கன்னிகளை வைத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அடுத்த பள்ளமடை கிராமத்தில் அரசு கொள்முதல் நிலையத்தில் நெற்களை விற்பனை செய்ய தடை விதிப்பதாக குற்றம் சாட்டி தனியார் வியாபாரிகளுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த நிலையில் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். கொள்முதல் பண்ணணும், வியாபாரிகள் நல்லா கொள்முதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு அலுவலர்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லிட்டு, மேலும் விவசாயிகள் எல்லார்ட்டையும் உங்களுக்கு நெல்லை கொள்முதல் பண்ற நெல்லை வியாபாரம் பண்ணுவதற்கு இடையூறா யாராவது இருந்தாங்கன்னா எந்த நேரத்திலும் காவல்துறை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காவல்துறை உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். எப்ப என்ன பிரச்சனைனாலும் நீங்க காவல்துறை அலையுங்க, நாங்க வந்து நிற்போம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புட்லூர் ஊராட்சியில் உள்ள ஏரியில் டன் கணக்கில் மீன்கள் இறந்து மிதப்பதால் அதிக அளவு துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இறந்த மீன்களை அப்புறப்படுத்தி ஏரியை சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகன ஓட்டியிடம் இருந்த 1,30,000 ரூபாய் பணத்தை ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பாதுகாப்பாக அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 108 ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர் மற்றும் மருத்துவ பணியாளரின் நேர்மையான இச்செயலை கிருஷ்ணகிரி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.